எல்லாருமே இந்த ஃபேமிலி டாஸ்க்குக்கு வெயிட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, பார்வதியோட அம்மாக்காக தான். பிகாஸ் அவங்க வந்து இங்க என்ன எப்படி நடந்துக்க போறாங்க பார்வதி கிட்ட அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த மாரி நேரத்துல பார்வதி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தப்பு அப்படியே ஃபுல்லா கம்ருதீன் பக்கம் திருப்ப ட்ரை பண்றாங்க. எப்படின்னா, இப்போ இந்த நாய் கொலைச்ச விஷயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களே தப்பு பண்ணிட்டு, இல்ல நான் எமோஷனலா ஃபீல் பண்றேன். நான் வெளியில போணும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எம்பாரஸிங்கா இருக்கு. எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வெளியில வந்து அமித் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, அ அந்த பொண்ண தேவையில்லாம கம்ருதீன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இல்ல யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நாம பார்த்துட்டு இருந்தா, இப்ப அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, யாரு யார யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கே ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போ இதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லார் கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ஒரு எண்ணம் அது மட்டும்தான். ஃபைனலி யார் வின் பண்ணி வீட்டுக்கு போகவா அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா, பார்வதி வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நீ எனக்கு ஃபேவரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே இருக்கணும். கமருதீன் வந்து அவர்கிட்டயே இருக்கணும். அ அவர தாண்டி வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன அவங்களுக்கு குடுக்குறாங்க. அதாவது லிமிட் மெயின்டெயின் பண்ண சொல்றாங்க. நீ என்கிட்ட இப்படிதான் பேசணும். எனக்கு ஃபேவரா தான் நீ நடந்துக்கணும். கேப்டனா இருந்தாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து விஜேஎஸ் வந்து பார்வதி அந்த விஷயத்த அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் விஷயத்த அட்ரஸ் பண்ணி கேட்கும்போது கூட, அ கம்ருதீனோட கேம பார்வதி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கம்ருதீனே ஒத்துருப்பாரு. ஆமா, நான் கூட அப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒத்துக்கும்போது, பார்வதியோட ஃபேஸ் ரியாக்ஷன அப்ப ஜூம் பண்ணி பார்க்கணும். அடப்பாவி! அப்படிங்கிற மாரி. அப்போ இந்த கண்டிப்பா பார்வதி வந்து இந்த மாரி நெறைய ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றது, அவங்க ஃபேமிலிலேருந்து யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது தான். அ எல்லாருமே ஈகரா வெயிட் பண்றது அந்த விஷயத்துக்காக தான். இந்த பழைய விஷயத்த அவங்க அம்மா பேசுவாங்களா? இல்ல சிவாங்கி அம்மா சிவானி லாஸ்ட் சீசன்ல இருந்தப்போ அவங்க அம்மா பிஹேவ் பண்ண மாரி நடந்துக்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படிங்கிறது, கவின மீட் பண்ண பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு தடவ பிக் பாஸ்குள்ள வந்தப்போ, நல்லா பேசிட்டு ரொம்ப ஜோவியலா இருந்துட்டு லாஸ்ட்டா போனப்ப என்ன பண்ணுவாரு, பலார்ன்னு ஒண்ணு விட்டுட்டு போவாரு. அது பார்க்குற நமக்கே ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மாதிரி பார்வதிக்கு ஏதாவது நடக்குமா? எல்லாரும் பார்க்குற அளவுக்கு எம்பாரஸிங்கா பண்ணிக்குவாங்களா? அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.